வணக்கம் அண்ட் வெல்கம் டு யோஷ்னா சமை சேனல். நான் உங்க ஜீவிதா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நான் ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு சின்ன ஷாப்பிங் போயிருந்தேன் ஃபார் கிச்சன் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்காக. ஸோ அதை வந்து உங்க கூட அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணிருக்கா அப்படின்னா யோஷ். நானும் வந்து உங்க கூட வீடியோ பண்றேன்னு சொல்லி பாப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷாப்பிங் ஹாலுக்கு பாப்பாவும் என் கூட ஹெல்ப் பண்ண போதாங்க. கரெக்டா? ஓகே. என்ன வாங்கியிருக்கீங்க? புது பாட்டில் பாப்பாவுக்கு வாங்கியிருக்கோம். அதையும் உங்க கூட நம்ம காட்டுறோம். ஓகே. ஸோ பாப்பாவே மறைஞ்சிட்டா. ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. எடுத்து பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து இந்த லாண்ட்ரி பேஸ்கெட் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப தேவைப்பட்டுச்சு இப்போ எங்கள் வீட்டுக்கு. நான் ஆல்ரெடி வச்சுருந்தது வந்து வீடியோவில் காட்ட முடியாத அளவுக்கு உடஞ்சி நெஞ்சு போயிடுச்சு. அதனால வந்து நான் அதுக்கப்புறம் ஒன்று மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது வந்து எங்கள் ரூம் கலருக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து செல்லோ பிராண்டு. கொஞ்சம் கம்பேர்ட் டு அதர்ஸ் வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து இன்னும் கொஞ்சம் கூட உரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதோட மாடலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதை நான் வாங்கியிருந்தேன். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இந்த பேஸ்கெட்டை வந்து ஒரு இதாக யூஸ் பண்ணி நான் வாங்கின மித்த ஐட்டம்ஸ்லாம் இதுக்குள்ளே வச்சு பேக் பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கும் இந்த பேஸ்கெட் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. யோஷ்னாவோட பாட்டில் தான் வந்து காட்டுறேன். ஸோ அதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால தான் இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு டப்பர்வேர் வாட்டர் பாட்டில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பிளாஸ்டிக்காக இருக்கே, சுடு தண்ணிலாம் ஊற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டேன். ஜெனரலாக ஃப்ளாஸ்க் நம்ம தனியாக எடுத்துகிட்டு போனோம்னா ஸ்கூலுக்கு கொடுக்குறதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன பாட்டில் இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் வாங்கினேன். அதுக்கப்புறமா நான் ஒரு செட் ஆஃப் 3 பிளேட்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கிற பிளேட்ஸ் வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி எனக்கு வந்து வேணும்னு சொல்லி தேடி வாங்கினேன். ரவுண்ட் விட இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து செட் ஆஃப் 3 வாங்கிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா வந்து செட் ஆஃப் 5 பிளேட்ஸ் வாங்கியிருக்கேன். அதில் வந்து 2 வந்து கொஞ்சம் பெரிய பிளேட், லஞ்ச் டின்னர்லாம் சாப்பிட்ற மாதிரியான பெரிய பிளேட். அதுக்கப்புறமா ஒரு 3 வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்ற மாதிரியான சின்ன பிளேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து மேட்ச் ஆகுதுங்கிறதுக்காக தான் நான் இதை சூஸ் பண்ணி வாங்கினேன். ஆல்ரெடி 3 பிளேட்ஸ் நான் அதை சூஸ் பண்ணனால இதில் 2 பிளேட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதில் 3 பிளேட்ஸ் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் வாங்கியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்விங் ஸ்பூனு. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம இந்த நார்மல் ஸ்டீல் ஸ்பூனில் தான் வந்து சர்வ் பண்ணுறோம். ஸோ இது வந்து எப்போயும் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா 2 சர்விங் ஸ்பூன் வாங்கினேன். இது வந்து நம்ம ஒன்லி பரிமாறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சமைக்கும் போது இது யூஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் க்யூட்டாக இருக்குல்ல, அதனால வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாப்பிங் போர்டு தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக என்கிட்ட வந்து உடன் சாப்பிங் போர்டு இருக்குது. ஆனால் அதை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. நான் எப்பவுமே பிளேட்ஸில் கட் பண்ணுற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. தட் இஸ் நாட் குட். பிளேட்டில் வந்து கோடெலாம் விழுகிறதுனால சரி இது பார்த்த உடனே ஓகே இது பிளாஸ்டிக்கில் இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது கையில் எடுத்துக்கிறது கூட, இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்கும் அதை பற்றின ஐடியாவே எனக்கு இல்லை. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். அதுக்கப்புறமா நான் வாங்கின ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீ ட்ரே தான். இது கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா கொடுக்கறதுக்கு தான். நான் இதே மாதிரி ஒரு இன்னும் இதோட அடுத்த சைஸ் நெக்ஸ்ட் சைஸ் ஒரு ட்ரே ஒன்று வச்சுருக்கேன். அது வந்து ஒரு அப் டு 7 to 8 பீப்புள் வர்றாங்கன்னா அது ஓகேவா இருக்கும். இல்லைன்னா பெரிய பிளேட்டில் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால இந்த மாதிரி பிளேட்னா ஒரு 4 to 5 மெம்பர்ஸ்க்கு அக்காமடேட் பண்ணுறதுக்கு காஃபி வச்சு கொண்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வாங்கினேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டாண்ட் தான் வாங்கியிருந்தேன். இதை நான் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன்னா, இங்கே வந்து டூத் பேஸ்ட் வச்சுட்டு இதில் வந்து ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் இதில் வந்து நம்மளோட ரேசர் இல்லைன்னா ஏதாச்சும் ஹேண்டியாக எடுக்கிற மாதிரி ஐட்டம்ஸை இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறமா ஒரு பேசிக் ஐட்டம் தான், ஒரு லைட்டர் வாங்கினேன். கொஞ்சம் லைட்டர் தேவைப்பட்டுச்சு. ஆல்ரெடி இருக்கிற லைட்டர் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி ஒரு ஃபீல், அதனால இது வாங்கினேன். அதுக்கப்புறமா நான் வாங்கினது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, அப்போ அதை வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து ஒரு தீம்ல தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அது கூட கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி, அந்த பிளேட் கூட மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் இதுக்கு வந்து இதோட இன்னொரு சின்ன பவுலும் இருந்துச்சு. எனக்கு என்னமோ ஒன்று இப்போதைக்கு போதும், எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்கு தான் இதை நான் வாங்கினேன். சட்னி சாம்பார் இந்த மாதிரி ஊற்றி சர்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா இது வந்து ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக் அந்த மெட்டீரியல் மாதிரி தான். நான் ஆக்சுவலாக பீங்கான் பக்கம் போகவே மாட்டேன், நான் உடச்சிடுவேன்.
அதனால நான் அந்த பக்கம் போக மாட்டேன். நார்மல் சட்னி சாம்பார்லாம் வச்சுட்டு சர்விங்க்கு நம்ம டேபிளில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இது வாங்கினேன். நெக்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கப் தான் வாங்கியிருக்கேன். இந்த கப் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ரியலி வந்து நேரில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு நான் ஒரு டீ அடிக்டிங்னால டீ குடிக்கும்போது தான் அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும் இந்த மாதிரி கப்ஸில் குடித்தா. இது பார்க்கவே ரொம்ப இந்த பிரிண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்கிறதுனால நான் வந்து செட் ஆஃப் 3 வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த 3 கப்ஸ் தான் கிடச்சிச்சு. அங்கே இருக்கிற 3யுமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது நான் இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு லிட்டோட வருது. ஆக்சுவலாக வந்து இது ஒரு மல்டி பர்பஸ் தான். டாய்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா புக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நான் இதை எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த ஸ்நாக்ஸ் ஆர்கனைசருங்கிறத ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்த ஹோலுமே இருக்காது. அது வந்து க்ளோஸாக இருக்கும். ஸோ அதில் நான் ஏதாவது ஐட்டம்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து அந்த ஆயில் ஸ்மெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு ஸ்மெல் வர மாதிரி ஒரு ஃபீல். இதுக்கு அதை ப்ராப்பராக வாஷ் பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணுறோம். பட் ஆனாலும் அந்த ஸ்மெல் வருது. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் ஓகே இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கண்டெய்னரில் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏன்னா நம்ம எப்படி கவர் போட்டு தான் வச்சுக்க போகிறோம். ஓப்பன் கண்டெய்னரில் இருந்தால் அந்த ஒரு க்ளோஸ் ஸ்மெல் வராது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஸ்டில் இதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. அது மாதிரி நீட்டாக எல்லா கவரையும் உள்ளே போட்டு மூடி வச்சிருந்தால ஸோ நம்ம டேபிளில் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காகவும் நான் அதை வாங்கியிருக்கேன். வில் சி இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக கிச்சன் டவல் வந்து எவ்வளோ வாங்கினாலும் எனக்கு பத்தாது. ஸோ இது அடுத்து இப்போ ஒரு 3 கிச்சன் டவல் வாங்கியிருக்கேன். இதை நான் எவ்வளோ நாள் வச்சுருக்க போகிறேன்னு தெரியல. சீக்கிரமாக வம்பாயிடும். அது ரொம்ப அழுக்கானோன்னா அது யூஸும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து ஒரு செட் ஆஃப் 3 கிச்சன் டவல் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஆயில் பாட்டில் தான். நான் இதுக்கு முன்னாடி வந்து வாட்டர் பாட்டில் மாதிரி கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டியாக இருக்கிற மாதிரி தான் ஒன்று வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் பழசான மாதிரி ஒரு ஃபீல் ஆனதுனால சரி இந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இதே மாதிரி வந்து கிளாஸ் பாட்டில்ஸுமே நிறைய இருக்கு. ஆனால் கண்டிப்பாக நான் அதை மெயின்டைன் பண்ண மாட்டேன்னு எனக்கே தெரியும். என் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அதனால நான் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். ஸோ இதுவுமே வந்து நான் மெயின்டைன் பண்ணணும், இல்லைனா வந்து ரொம்ப வம்பாயிடும். சரி பார்க்கலாம் இது நான் எவ்வளோ நாளுக்கு இப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து ஆக்சுவலாக குக்கர். ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் இதை வாங்குறதுக்காக தான் நான் வந்து கடைக்கே போனேன். இதை வாங்க போய் நான் வாங்கின ஐட்டம்ஸ் தான் இப்போ நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட காமிச்சதெல்லாம். அண்ட் அது எல்லாமே ஆக்சுவல் நீடான ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து இப்போ ஒரு குக்கர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால இது நான் வாங்கியிருக்கேன். இது வந்து 7.5 லிட்டர் குக்கர், பட்டர்ஃப்ளையோடது. அந்த ஓல்ட் மாடல் குக்கர் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லணும் என்னன்னா, எனக்கு வந்து இந்த குக்கரை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயம் ப்ளஸ் வராதுன்னே சொல்லலாம். அதோட ப்ரெஷர்லாம் வந்து எவ்வளோ வைக்கணும் அந்த மாதிரி எனக்கு ப்ரெஷர் தெரியாது. இந்த மாதிரி மாடலுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வைக்கணும் அப்படிங்கிறது நான் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன் லாஸ்ட் 5 இயர்ஸில். ஸோ அதனால இப்போ நான் திருப்பி வேறு ஏதாவது மாடல் வாங்கி அதோட ப்ரெஷர் சைஸ்லாம் நான் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும். இப்போ நான் இவ்வளோ சமைக்கிறதே பெருசு. அதனால நான் வந்து இதே வாங்கிக்கிறேன் நான் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதுலேருந்து நான் என்னோட ட்ரையல் வெர்ஷனுக்காக இன்னொரு ஒரு வெர்ஷன் ஆஃப் குக்கர் வாங்கியிருக்கேன். அதை நான் உங்ககிட்ட இப்போ காட்டுறேன். நிறைய பேர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி மாடல். நான் இப்போ தான் இதை வாங்கவே செய்கிறேன்னா பார்த்துக்கோங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரியான குக்கர் இன் பட்டர்ஃப்ளை. இது என்ன அப்படின்னா வந்து அந்த ஸ்டீல் குக்கர். இது நார்மலாக வந்து அலுமினியமில் வரும். இது வந்து ஸ்டீல் குக்கர். ஸோ இது வந்து இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இதுக்கு என்ன ப்ரெஷர் வைக்கணும், இதோட ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும்னு வேறு சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்க. பட் ஸ்டில் தெரியல. எங்கள் அம்மா கிட்ட கேட்டு பாரு, அவங்களுக்கும் சார் தெரியல. ஸோ கூகுள் ரிவ்யூலாம் பார்த்துட்டு ஓகே இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 லிட்டர் குக்கரில் சின்னதாக கொஞ்சம் அளவில் பிரியாணி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ப்ரெஷர்ஸ்லாம் மெஷர் பண்ணிவிட்டு இஃப் இட்ஸ் ரியலி ஒர்க்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் இதை விட 5 லிட்டர் சைஸ் வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா 7.5 இருக்குது, 3 இருக்குது. 5 லிட்டர் சைஸ் குக்கர் வாங்கணும் இல்லையா? ஸோ அது வந்து இந்த மாதிரி வாங்கலாமா இல்லை அந்த பேட்டர்ன் வாங்கலாமாங்கிறது வந்து நான் இனிமேல் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த குக்கர் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இது ரெண்டும் பர்ச்சேஸ் பண்ண போய் தான் நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வந்து நான் வாங்கணும்னு மைண்டில் வச்சுருந்தேன். ஸோ இப்போ குக்கர் வாங்க போகிற டைமை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அங்கே தான் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஓகே பாண்டாஸ், இதுதான் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ்.
இதுல வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன இன்புட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, இல்ல ரெஃபர் பண்ணுங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டில் எப்படி இருக்குன்னு கேட்கலாமா? பாப்பா பாட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீ கேளு. பாட்டில் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. And okay pandas, என்னோட சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். Until then, டாடா பை பாண்டாஸ். இன்னும் இனிமையா அமையட்டும். Bye bye.